Welcome students. Today's topic is on histology of respiratory tract. So respiratory system அப்படினா தமிழ்ல சுவாசப்பாதை அப்படினு சொல்லிட்டு சொல்லுவோம். So through respiration சுவாசிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? Gas exchange between the cell and the blood நடக்க போகுது. So oxygen cell எடுத்துட்டு once யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு கார்பன் டை ஆக்சைடு கலந்த கேஸ் என்ன பண்ண போகுது? bloodல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வாட் ஆர் த ஆர்கன்ஸ், ஸோ என்னென்னலாம் ஆர்கன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, த்ரூ ரெஸ்பிரேஷன் ப்ரீத் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? காற்றில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டெப்ரிஸ், தென் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை அப்படின்னு எல்லாம் கலந்த ஒரு காற்றை தான் நம்ம சுவாசிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்ஸ் வந்து ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற மாதிரியே நெக்ஸ்ட் இது என்ன, ஜிஐ ட்ராக்டில் நடந்த மாதிரியே இம்யூன் சிஸ்டமும் இங்கே இருக்கணும். ஸோ அப்போ வாட் ஆர் த இம்யூனலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாம் கலந்து அந்த டஸ்ட்டு முதற்கொண்டு ரெஸ்பிரேட்டரி பாத்வேக்குள்ளே உள்ளே போகுது அப்படின்னா அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன, வெளியில் அட்மாஸ்பியரிக் ஏரோட டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும், நம்மளோட பாடி இன்னருக்குள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேறையாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் இல்லாமல் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வார்ம் பண்ணி ஏரோ உள்ளே அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி இம்யூனலாஜிக்கல் ஃபங்க்ஷனும் இருக்குது, ஏரோ வார்ம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், தென் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும். இந்த எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கிறதுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ் நம்ம பாடியில் ரெஸ்பிரேஷனுக்கு இருக்குது. இதை நம்ம 3ஆம் கிளாஸ் படித்ததுலேருந்தே ஃப்ரம் 3rd standard itself we all know that our respiratory system starts from the nose அப்படின்றது தெரியும். ஸோ respiratory system வந்து பேசிக்கலாக as a medical student you should know it consists of two portion. First is conduction portion, second one is a respiratory portion. Conductionனா ஏரை வந்து வெளியிலேருந்து உள்ளே ஃபுல்லாக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறது. ஸோ ஒன்லி கண்டக்ஷன் ஆஃப் த ஏர். செகண்ட் ஒன் வந்து ரெஸ்பிரேட்டரி பார்ட். ரெஸ்பிரேட்டரி பார்ட்னா என்ன? பக்கா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்குதோ தட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி பார்ட். ஸோ இப்போ கண்டக்டிங் பார்ட் எப்படி இருக்கணும்? ஸோ ஏரை வந்து உள்ளே தள்ளிட்டு இருக்கணும் போது அது எப்படி இருக்கணும்? ஒரு டியூப் கேரக்டராக இருக்கணும். அந்த டியூப் என்னவாகக்கூடாது? இப்போ நம்ம ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபுட் போகலை அப்படின்னா அதனோட போத் வால்ஸும் அப்ராக்சிமேட் ஆகி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெண்டு வால்ஸும் டச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எப்பயுமே ஒரு பேட்டன்ட்டாக ஒரு ஊதுகுழல் இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த டியூப் வந்து எப்பயுமே ஒரு திறந்த நிலையில் ஒரு ஓப்பன் இதுவாகவே இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஓப்பன்டாக அந்த ஏரை கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த டியூப் இருக்கணும் அப்படின்னா அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? ஒன்ஸ் உள்ளே போக 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 அந்த டியூப் முதல்ல நோஸ்லேருந்து ஆரம்பித்து கீழே போக போக நுரையீரலுக்குள்ளே போனோடனே வித்தின் த லங்ஸ் அதனோட டயமீட்டர் ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா கீழே போக போக அது குறைஞ்சி போயிட்டே இருக்கும் இல்லையா, அதோட ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த டயமீட்டர் ரெடியூஸ் ஆகிட்டே போக 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 அந்த பாத்வே எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஸோ அந்த ஏரை உள்ளே அனுப்புறதுக்காக அப்போ குழாய் மாதிரி ஒரு டியூப், அதுவும் வந்து ஓப்பன் ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்படின்னா அப்போ அதில் போன் இருக்கா, இல்லை மசில் இருக்கா, இல்லை கார்ட்லேஜ் இருக்கா, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதில் இருக்குது அப்படின்றது நாம் இப்போ பார்க்க போகிறோம். காமனாகவே நமக்கு ரெஸ்பிரேட்டரி பேசேஜில் வரக்கூடிய காமன் தொந்தரவு நமக்கு என்ன? ஃப்ளூ காய்ச்சல் அல்லது காமன் கோல்டு. எதுக்கெடுத்தாலும் நமக்கு வரக்கூடியது டஸ்ட் அலர்ஜியானா சளி பிடிக்கிறது, வைரஸானா சளி பிடிக்கிறது, பாக்டீரியானா சளி பிடிக்கிறது. ஸோ சளி நம்ம என்ன சொல்கிறோம்? we are expelling some mucus. ஸோ அப்போ இவ்வளோ மியூக்கஸ் அங்கே உள்ளே இருக்குது அப்படின்னா அதான் என்ன பண்ண போகுது? உள்ளே போன அந்த டஸ்ட்டு ஆர் பாக்டீரியா, ஃபங்கை, அதுக்கெல்லாம் எதிர்த்து நடந்த அந்த இம்யூனலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னால ஃபார்ம் ஆன அந்த செக்ரீஷன், தே ஆர் நத்திங் பட் மியூக்கஸ். தமிழில் சொல்கிறதா இருந்தால் சளி அல்லது கோழைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃபார் ரிமூவல் ஆஃப் ஆல் தீஸ் பார்ட்டிகிள்ஸ் ஆர் டஸ்ட் ஆர் பாக்டீரியா ஆர் ஃபங்கை, த இன்ஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ்க்காக, இன்ஃபெக்டிவ் மேட்டரை வெளியே தள்ளுறதுக்காக. ஸோ இத்தனை விஷயங்களும் நடக்கும்போது ஃப்ரம் த நோஸில் இருந்து வித்தின் த லங்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அஸ் அ டியூபாக இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஜிஐ ட்ராக் மாதிரி ஒரு டியூப்னா என்ன சொல்லுவோம்? அந்த டியூப்லர் லைனிங்கு ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர் மியூக்கோசாலேருந்து அட்வென்டிஷியா வரைக்கும் சொல்லுவோம். ஸோ இப்போ இன்னர் மியூக்கோசாவில் என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம் இருக்குது, அதனோட லேமினா ப்ராப்ரியாவில் வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்டிங், தென் இந்த சப்மியூக்கோஸால் என்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அடுத்து வந்து அந்த டியூபை பேட்டன்ட்டாகவே வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஓப்பனிங்காகவே வச்சுக்கிறதுக்கு என்ன கேரக்டர் இங்கே ஸ்பெஷலாக இருக்குது இப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் த நோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 portion.
One is the conducting part and another one is the respiratory part. So conducting part, it starts from the nose. So first one is your nose. So nasal cavity. Then next to the nasal cavity, nasopharynx. This is the nasal cavity and this is the nasopharynx. Opposite to the oral cavity, that is mouth oropharynx. Then here you will have the larynx. From the larynx, a tube called trachea. Then the trachea is divided into two main bronchus, and the main bronchus divided into secondary bronchus, then tertiary bronchus. So main bronchus varaikum, from the trachea and the main bronchus varaikum portion is outside the lung. உள்ள லங்குக்குள்ள போனோடனே இந்த போர்ஷனுக்கெல்லாம் இன்ட்ரா பல்மனரி பார்ட்டுன்னு போய் இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா பல்மனரி பார்ட், இது இன்ட்ரா பல்மனரி பார்ட். அண்ட் ஆல்சோ அபோவ் த ட்ரெக்கியா ஃப்ரம் த நோஸ்லேருந்து லேரிங்ஸ் வரைக்கும் இந்த போர்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ URT, upper respiratory tract, that is nose, nasopharynx, next the oropharynx, the larynx, up to the larynx. இங்கே ஒரு cartilage இருக்கும், அதுக்கு பேர் cricoid cartilage ன்னு பேர். அது வரைக்கும் இருக்கக்கூடிய portion upper respiratory tract. Then trachea and the bronchiலேருந்து ட்ரெக்கியாலேருந்து ஆரம்பிக்கிற portion lower respiratory tract. Trachea and the main bronchus வரைக்குமே it is outside the lung அப்படின்றனால extra pulmonary portion. Within the lung குள்ள போகும்போது secondary bronchus or lobar bronchus. இப்போ ரைட் லங் எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அப்பர் லோபுக்கு போகக்கூடிய bronchus அப்பர் லோப் bronchus, மிடிலுக்கு போகிறது மிடில் லோப், லோவருக்கு போகிறது லோவர் லோப் bronchus. ஸோ லோபார் bronchus the secondary bronchus. Then next tertiary bronchusக்கு பேர் segmental bronchusன்னு பேர். ஸோ segment by segment அது வந்து டிவைட் ஆக போகுது. ஸோ segmental bronchus. ஸோ அதுக்கப்புறம் segmental bronchus போன பிறகு அது ஒன்ஸ் அகெயின் டிவைட் ஆகி லாஸ்ட்டாக என்னவா போகுதுன்னா bronchiole அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டராக மாறப்போகுது. இவ்வளோ நேரம் bronchus அப்படின்னு இருந்தது, நெக்ஸ்ட் bronchiole அப்படின்னு இருக்குது. இந்த bronchioleலையும் ஒன்ஸ் அகெயின் லார்ஜஸ்ட்டாக இருக்கும், தென் மீடியம் சைஸாக இருக்கும், அடுத்து ஸ்மாலுக்கு போகும். ஸோ இந்த bronchioleஸும் ஒன்ஸ் அகெயின் தே ஆர் கோயிங் டு டிவைட் many times and lastly terminal bronchiole அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ரெஸ்பிரேட்டரி bronchiole ஒரு கேரக்டர் வரும். இந்த ரெஸ்பிரேட்டரி bronchiole கடைசியாக ஒரு சாக் லைக் கேரக்டருக்குள்ளே போய் முடியும். அதுக்கு பேர் alveoli அப்படின்னு சொல்லிட்டு பேர். alveolus ஆர் ஏட்ரியம்னு முதல்ல சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மெயின் bronchus வரைக்கும் எக்ஸ்ட்ரா பல்மனரின்னு போயிட்டோம். இன்ட்ரா பல்மனரியில் செகண்டரி bronchus ஆர் லோபார் bronchus, நெக்ஸ்ட் tertiary bronchus or segmental bronchus, bronchus to bronchiole, larger bronchiole, medium size bronchiole and smaller size bronchiole till terminal bronchiole. This till terminal bronchiole வரைக்குமே ஏர் கண்டக்ட் ஆகிட்டே தான் இருக்கே ஒழிய கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ till the terminal bronchiole. So this is your terminal bronchiole. Trachea, primary bronchus, segmental bronchus, tertiary bronchus, then going to form bronchiole, then terminal bronchiole. This terminal bronchiole varaikume there is no conduction of, there is no respiration, that is gas exchange nadakala, காற்று மட்டும் உள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரம் த ரெஸ்பிரேட்டரி bronchiole now the gas exchange is going to take place. even though it is a bronchiole இருந்தால் கூட ரெஸ்பிரேட்டரி bronchiole நாம் ஏன் கேஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம், ரெஸ்பிரேட்டரி பாத்துன்னு சொல்கிறோன்னா, இந்த ரெஸ்பிரேட்டரி bronchiole இருந்தே தெர் இஸ் அ ஏர் சாக்கெட் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அவுட் பவுச்சிங் தெரியுது இல்லையா, ஸோ தட் ஏர் சாக்கெட் ஃபார்ம் ஆகிறதுனால திஸ் ரெஸ்பிரேட்டரி bronchiole வந்து ரெஸ்பிரேட்டரி போர்ஷனாக மாறிடுது. நெக்ஸ்ட் திஸ் ரெஸ்பிரேட்டரி bronchiole இஸ் கோயிங் டு ஃபார்ம் ஒன் டக்ட் தட் இஸ் கால்ட் alveolar ductனு பேர். ஸோ திஸ் இஸ் alveolar duct. இந்த alveolar duct என்ன பண்ணும், கடைசியாக இட் இஸ் end in a one large shaped space. இதுக்கு பேர் ஏட்ரியம். ஸோ இந்த லார்ஜ் ஷேப்டு ஸ்பேஸில் தான் நிறைய கிரேப் ஸ்பஞ்ச் மாதிரி இந்த alveolar sacs இருக்குது. ஸோ திஸ் இஸ் alveolar sac. ஸோ இந்த alveolar சாக் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே சின்ன சின்ன அவுட் பவுச்சிங் ஆஃப் ஏர் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் ஏர் ஸ்பேஸுக்கு பேர் தான்
alveoli. ஸோ இங்கே தான் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒவ்வொரு ஏர் ஸ்பேஸ் பக்கத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா blood vessels இருக்க போகுது. ஸோ இது ஒரு single space lined by a single layer of epithelial squamous cells இருக்கும். இது பக்கத்தில் ஆர்ட்ரி இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன நடக்க போகுது, ஃப்ரம் த ஆர்ட்ரியிலேருந்து ஆக்சிஜன் உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரப்போகுது. ஸோ இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த ஸ்மால் போர்ஷனுக்கு பேர் தான் alveoli. ஸோ திஸ் இஸ் த gross anatomical features of your respiratory system. So other than this air conduction and respiration தவிர வேறு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? இப்போ நோஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெயின் ஃபங்க்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்சேஷன் வாசனை அப்படின்றது ஸ்மெல் சென்சேஷன். ஸோ இந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறதுக்கு அப்போ இந்த நேசல் கேவிட்டியில் என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம் இருக்குது? ஸோ அஸ் அ டியூபுலர் ஸ்ட்ரக்சர், ஒன்ஸ் அகெயின் வாட் ஆர் த பேசிக் ஃபியூச்சர்ஸ் இன் எனி டியூப் அப்படின்னா ஒன் இஸ், ஸோ திஸ் இஸ் அ டியூப். ஸோ இப்போ டியூப்னாலே ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர் வாட் ஆர் த கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒன் இஸ் மியூகோசா, செகண்ட் ஒன் இஸ் சப்மியூகோசா, தேர்ட் ஒன் இஸ் இங்கே அட்வன்டிஷியா. ஏன் இங்கே மஸ்குலர்னு ஒரு லேயர் எழுதலை அப்படின்னா மசில் இருந்துச்சு அப்படின்னா, மசில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈசோஃபேகஸ் ஸ்டமக் எல்லாமே எப்படி இருக்கும், ஃபுட் இருக்கும்போது they will act. அதர் டைம்ஸ் என்னவாக இருக்கும், பேட்டண்ட்டாக இல்லாமல் ஒரு அப்ராக்சிமேஷனோடு இருக்கும். பட் இங்கே என்னென்னா எப்பயுமே காற்று உள்ளே போய் வரணுன்றதுக்காக அந்த டியூப் எப்பயுமே பேட்டண்ட்டாக இருக்கணும். அப்போ இதுக்கு இங்கே மசிலே இல்லையா அப்படின்னா இருக்குது. எந்தெந்த போர்ஷனில் ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஏரியா வைஸ் பார்க்கும்போது அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேசல் கேவிட்டி. ஸோ நோஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் மோஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பேர் வெஸ்டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெஸ்டிபியூலில் என்ன இருக்க போகுது நமக்கே தெரியும், தட் இஸ் லைன்டு பை ஸ்கின் வித் அ ஹேர். ஸோ எடுத்த உடனே காற்றுல உள்ளே போகிற தூசியை ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காகவே இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஸ்கின்ல தான் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த வெஸ்டிபியூல் இஸ் கவர்ட் பை ஸ்கின் வித் அ ஹேர். ஸோ அங்கே என்ன இருக்க போகுது, செபேசியஸ் கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ் இருக்க போகுது. ஸோ ஸ்கின் அப்படின்றனால அப்போ அங்கே இருக்கக்கூடிய எபித்தீலியம் என்ன டைப் ஆஃப் எபித்தீலியமாக இருக்கும், ஸ்ட்ராட்டிஃபைட், ஸ்குவாமஸ், தென் கேரட்டினைஸ்ட் எபித்தீலியம். தென் நெக்ஸ்ட் நம்மளோட நேசல் கேவிட்டி. ஸோ இந்த நேசல் கேவிட்டியில் இந்த மிடில் போர்ஷன் தென் டுவர்ட்ஸ் த ஃபேரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ் வரைக்கும் போகும்போது இங்கே என்ன டைப் ஆஃப் எபித்தீலியம் இருக்குன்னா தட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி எபித்தீலியம். இப்போ எப்படி ஸ்கின்னில் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்குவாமஸ், கெரட்டினைஸ்டுன்னு சொன்னோம், அதே ஜிஐ ட்ராக்ல ஈசோஃபேகஸ்லாம் போகும்போது ஸ்ட்ராட்டிஃபைடு, ஸ்குவாமஸ், நான் கெரட்டினைஸ்டுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எபித்தீலியம் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்குது, அதுக்கு பேர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சீலியேட்டட் காலம்னார் எபித்தீலியம். அது என்ன சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு, சூடோ அப்படின்னாலே ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்ன சொன்னோம், 2 or more than 2 layers அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ சூடோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம், மல்டிபிள் லேயராக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கே ஒழிய ஆனால் மல்டிபிள் லேயர் கிடையாது. ஸோ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட், ஸோ தட் இஸ் அ சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ஒன்லி. Then ciliated, cilia means hair like thing. ஸோ அந்த எபித்தீலியல் செல்ஸுக்கு மேலே ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ciliated columnar, that is tall shaped cell. ஸோ the ciliated columnar epithelium, pseudo stratified ciliated columnar epithelium. ஸோ சப்போஸ் அந்த எபித்தீலியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த basement membrane. ஆக்சுவலி காலம்னார். ஸோ இப்போ எப்படி இருக்கணும், செல்ஸ் ஆர் டால் ஷேப்டு செல்ஸ். ஸோ இங்கே பார்த்தா டிஃப்ரெண்ட் ஹைட்டில் செல்ஸ் இருக்குது. ஸோ சில செல்ஸ் பார்த்தீங்கன்னா டால் ஷேப்டாக இருக்குது, சில செல் பார்த்தீங்கன்னா டார்ஃப் அதாவது ஷார்ட்டாக இருக்குது, சில செல்ஸ் பார்த்தா இந்த ஃப்ளாஷ் ஷேப்டு கோப்லெட் செல்ஸாக இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஹைட்டில் செல்ஸ் இருக்கனால யூஸ்வலாகவே நியூக்ளியஸ் எங்கே இருக்கும், ஒரு செல்லோட ஒய்டர் போர்ஷன் எதுவோ அங்கே தான் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இப்போ டால் செல்ஸில் இங்கே இருக்குது, டுவார்ஃப் செல்ஸில் இங்கே இருக்குது, இது காப்லெட் செல். ஸோ இங்கே நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. ஸோ வித் டிஃப்ரெண்ட் ஹைட் ஆஃப் செல்ஸ்னால
arrangement of nucleus is in the different layer. So அதனால it will look like a stratified epithelium. மேலே ஒரு நியூக்ளியர் லேயர் தெரியுது, கீழே ஒரு நியூக்ளியர் லேயர் தெரியுதுன்னா நம்ம அது 2-3 செல் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். பட் ஆக்சுவலி single layer of epithelium, but due to the shape of the cell and the height of the cell, arrangement of the nucleus is at various level, it gives an appearance as stratified. So that is a false appearance அப்படின்றதுனால இந்த எபித்தீலியத்துக்கு பேர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு. சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடோட இல்லாமல் இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னா ciliated. ஸோ இந்த epical portion there are hair like projections. ஏன்னா ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது நம்ம மெயினாக என்ன பண்ண வேண்டியிருக்கு, உள்ளே வர டஸ்ட்டை வெளியே தள்ளிகிட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஸோ அஸ் எபித்தீலியமாகவும் இது என்ன பண்ணுது, இங்கே நிறைய மியூக்கஸ் செக்ரீட்டிங் இந்த காப்லெட் செல்ஸ். இந்த இன்டெஸ்டைனில் நாம் அந்த மியூக்கோசாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அசிடிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக காப்லெட் செல்ஸ், மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் காப்லெட் செக்ரீட்டிங் மியூக்கஸ் நிறைய இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் அந்த டெப்ரிஸ் ஆர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போன உடனே இந்த மியூக்கஸ் என்ன பண்ணிக்கும், அந்த செல் டஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோட் பண்ணி இந்த எபித்தீலியம் மேலே ஒரு மியூக்கஸ் லேயர் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிற அந்த மியூக்கஸ் லேயரை தான் நம்ம சளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே இந்த டஃப் இந்த சீலியா என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் பீட்டிங். ஸோ அது அப்படி ஒரு காற்றுல அசைகிற ஹேர் அசைகிற மாதிரி இட் இஸ் பீட்டிங் டுவர்ட்ஸ் த அப்பர் பாத்வே. ஸோ அதை பீட் பண்ணி இந்த மியூக்கஸை பூரா டுவர்ட்ஸ் த நோஸ் வரைக்கும் கொண்டு வந்து எய்தர் த்ரூ மவுத் ஆர் த்ரூ நோஸ் என்ன பண்ணுறோம், நம்ம காஃப் அவுட் த மியூக்கஸ், தட் இஸ் செடியை வெளியே துப்புறோம். அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்காக தான் இந்த ரெஸ்பிரேட்டரி மியூக்கோஸா எப்படி இருக்கும் அப்படின்னா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் ciliated காலம்னா எபித்தீலியம். ஏன் அது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடாக இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொன்னோம். இப்போ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குனாலே ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்றதை ஈச் செல்லுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்றதை ஒவ்வொரு ஏரியாவும் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இங்கே நேசோஃபேரிங்ஸில் மெயினாக ரெஸ்பிரேட்டரி எபித்தீலியம் ஸ்டார்ட் ஆயிடுது. தட் இஸ் த நேசல் கேவிட்டியிலேருந்து நேசோஃபேரிங்ஸில் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு ciliated காலம்னார் எபித்தீலியம். எக்ஸப்ட் இந்த வெஸ்டிபியூலில் மட்டும் ஸ்கின் இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் கர்டனைஸ்ட் எபித்தீலியம். அப்புறம் இங்கே நோஸாக இருக்கிறதுனால என்ன இருக்கணும், நிறைய சீரஸ் செக்ரீட்டிங் செல்ஸ் இந்த சப்மியூக்கோஸால் இருக்கணும். சீரஸ் செக்ரீட்டிங் கிளான்ஸ் நிறைய இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன அலர்ஜி வந்தால் கூட நமக்கு ஃபஸ்ட்டு என்ன, அது மூக்கிலேருந்து நீர் ஒழுகிறது. அது எதனால அப்படின்னா டியூ டு த ஸ்டிமுலேஷன் த சப்மியூக்கோசல் கிளான்ஸ் ஆர் செக்ரீட்டிங் த சீரஸ் செக்ரேஷன் ஆர் வாட்டர் செக்ரேஷன். தென் நெக்ஸ்ட் in the upper portion, in the roof of the nasal cavity, there is one special epithelium called olfactory epithelium. Olfaction அப்படின்னாலே ஸ்மெல்லுன்னு அர்த்தம். ஸோ அந்த olfactory epithelium, அப்போ ஸ்மெல்லுன்றது என்ன, ஒரு நர்வ்னால் வரக்கூடிய ஒரு ஃபீலிங். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய எபித்தீலியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் ஆல்ஃபேக்டரி எபித்தீலியல் செல்ஸ். தே ஆர் ஃபார்ம்டு பை பைபோலார் நியூரனல் செல்ஸ். ஸோ பைபோலார் நியூரான்ஸ் தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் த ஆல்ஃபேக்டரி மியூக்கோசா. ஸோ இப்போ நியூரல் செல்ஸ் இருக்குன்னா அதை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சில செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸுக்கு பேர் சஸ்டன்டாக்குலர் செல்ஸ் அப்படின்னு பேர். அதர் தென் திஸ் அங்கேயும் சப்மியூக்கோசால இந்த ரூஃபில் வந்து சம் கிளான்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஆல்ஃபேக்டரி கிளான்ஸ் ஆர் பவுமன்ஸ் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த கிளான்ஸ் இருக்குது அப்படின்னா through their secretion they wash the olfactory hair. அந்த பைபோலார் நியூரான்ஸில் ஹேர் மாதிரி அதுலேயும் டஃப்ட் இருக்கும். ஸோ அது வந்து எதுக்காக சென்சேஷனை ஃபீல் பண்ணிக்கிறதுக்காக. இந்த செக்ரீஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வாஷ் அவுட் த ரிசப்டார்ஸ். ஸோ அப்போ தான் வந்து முதல்ல இருந்த ரோஸ் ஸ்மெல் போய் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜாஸ்மின் ஸ்மெல் நமக்கு தெரியணும் அப்படின்னா எவ்ரி சென்சேஷனும் ஃபீல் பண்ண பிறகு அந்த ரிசப்டார்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக சில கிளான்ஸ் அங்கே இருக்குது. அதுக்கு பேர் ஆல்ஃபேக்டரி கிளான்ஸ் ஆர் ஆல்ஃபேக்டரி கிளான்ஸ் ஆஃப் பவுமன்ஸ்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் திங்ஸ் யூ ஹாவ் டு நோ அபவுட் த நேசல் கேவிட்டி. Then next thing is your nasopharynx. Nasopharynxன்றது pharynxனால என்ன, ஆக்சுவலாக இட் இஸ் இன்க்ளூடட் இன் த உணவு பாதை. ஆக்சுவலாக டைஜஸ்டிவ் பாத்வேல தான் நம்ம ஃபேரிங்ஸ் பார்ப்போம். இந்த நேசோஃபேரிங்ஸ் இஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆக்ஷன். ஸோ இந்த நேசோஃபேரிங்ஸ் இருக்கிற இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, திஸ் இஸ் யுவர் பேலட். ஸோ பேலட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, சாஃப்ட் பேலட். உள்ள ஒரு சின்ன இது மாதிரி தொங்கும். ஆக்சுவலாக அதை தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை தான் வந்து தொண்டையில் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த இது சாஃப்ட் பேலட். ஆக்சுவலாக தட் சாஃப்ட் பேலட்னது இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் மசில்ஸ் தான். ஸோ இந்த பேலட் ஓரல் கேவிட்டி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த சாஃப்ட் பேலட்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் லைன்டு பை டைஜஸ்டிவ் எபித்தீலியம். தட் இஸ் த ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நான் கெரட்டினைஸ்ட் எபித்தீலியம். அதோட இங்கே உணவு பாதையோட
இருக்கிறனால, ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக்டாக இருக்கனால அங்கே இன்னும் வேறு என்ன இருக்குன்னா சம் டேஸ்ட் பட்ஸ் ஆல்சோ தேட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா திஸ் இஸ் யுவர் ஓரோஃபேரிங்ஸ். ஓரோஃபேரிங்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் த நேசல் பாத்வே அந்த ஃபுட் பாத்வேயை மிக்சிங் வித் ஈச் அதர். ஸோ இங்கே நாம் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கோம், இங்கே நேசல் கேவிட்டி வழியாக ஏர் உள்ளே வருது. both are mixing at the level of oral cavity. Food இப்போ எங்கே போகுது அப்படின்னா it is going into the food pipe, that is the esophagus. ஸோ ஈசோஃபேகஸ்குள்ளே ஃபுட்டு போய்க்கணும். ஸோ இங்கேருந்து this is the esophagus. அதே நம்மளோட ஏர் எங்கே போகுது, இங்கே கிராஸ் பண்ணி லாரிங்ஸ்குள்ளே வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் இஸ் யுவர் லாரிங்ஸ். இந்த லாரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ப்ரொஜெக்டட் ஏரியா பார்க்குறோம், அதுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த எபிக்ளாட்டிஸும் வந்து இட் இஸ் ஃபார்ம் லாரிங்ஸ்னால் கூட லாரிங்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ ஏ ஒன் பாத்வே. பட் நமக்கு தெரிஞ்ச லாரிங்ஸ் நாம் வந்து தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இங்கே கழுத்தில் வந்து சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்கிறதா இருந்தால். பட் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் ஓக்கல் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த லாரிங். ஸோ லாரிங்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ரக்சர் என்ன, அங்கே ஓக்கல் கார்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த ஓக்கல் கார்டு என்ன பண்ண போகுது, பை வைப்ரேட்டிங். ஸோ டியூ டு த ஏர் என்ட்ரி இன்டு த லாரிங்ஸ் அண்ட் தட் ஏர் வைப்ரேட்டிங் தட் ஓக்கல் ஃபோல்ஸ். அந்த ஓக்கல் ஃபோல்ஸ் வைப்ரேட் ஆகிறது மூலமாக வி ஆர் ப்ரொடியூசிங் சவுண்ட்ஸ். ஸோ நம்ம டங்கை வந்து எப்படியெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ ஏரை நம்ம உள்ளே அனுப்பி எவ்வளோ தூரம் நம்ம அந்த ஓக்கல் கார்டை டென்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் பேசுகிறோம், சவுண்ட் கொடுக்குறோம். அந்த மொழின்றது அது தனியாக நம்ம படிக்கும்போது பார்த்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ த லாரிங்ஸ் அப்படின்றது விச் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் விச் இஸ் சரவுண்டட் பை மெனி கார்டிலேஜஸ். ஸோ அந்த கார்டிலேஜில் ஒன் ஆஃப் த கார்டிலேஜ் தான் நம்ம ஃபீல் பண்ணுற இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றது. அதுக்கு பேர் தைராய்டு கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க, தமிழில் அதை சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டிலேஜால் தான் இந்த லாரிங்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 3 பேர்டு அன்பேர்டாக 3 இருக்கும். ஸோ டோட்டலாக 9 கார்டிலேஜஸ் இருக்கும். அந்த கார்டிலேஜஸோட இன்னர் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் லைன்டு பை மியூக்கோசாவாக இருக்கும். ஸோ இதில் ஒன் ஆஃப் த லாரிங்ஸோட ஒன் ஆஃப் த கார்டிலேஜுக்கு பேர் தான் கிரிக்காய்ட் கார்டிலேஜ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ இங்கேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் ரெஸ்பிரேட்டரி பாத்வேல என்ன ஒரு கேரக்டர், சாலிட் கேரக்டர் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கார்டிலேஜ் அப்படின்றது. ஸோ போனுன்றது ஹார்டாக இருக்கும், கார்டிலேஜ் அப்படின்றது ஒரு ஃபேர்ம் கன்சிஸ்டன்சி உள்ள ஒரு கேரக்டர். நமக்கு ஃபீல் பண்ணோன்னா நம்ம நோஸோட டிப்பு தென் ஏர் இங்கெல்லாம் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது ஃபோல்ட் ஆகிக்கும். பட் போன் மாதிரி ஹார்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பேர் தான் கார்டிலேஜ். அதில் இந்த ஃப்ரம் த கிரிக்காய்ட் கார்டிலேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது தான் உன்னோட ட்ரெக்கியா. இதில் இந்த லாரிங்ஸில் பார்த்தேன்னா இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் எபிக்ளாட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த எபிக்ளாட்டிஸ் இதனோட anterior portion it is going towards the oral cavity. So the anterior portion of the epiglottis and its upper portion and the upper part of the posterior surface அந்த கொஞ்சம் portion மட்டுமே oral epithelium, that is the stratified squamous non-keratinized. and the remaining respiratory passageல இருந்து lower posterior part of the epiglottisல இருந்து till some portions within the lung வரைக்குமே the epithelium is pseudo-stratified ciliated columnar epithelium, that is the respiratory epithelium. So now we are going to see the major tube, that is the trachea or wind pipe அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா காற்றை உள்ள அனுப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு டியூப், that is the trachea. So இந்த trachea அப்படின்றது it is a wind pipe and it is made up of 16 to 20 she-shaped ring cartilages. ஸோ அது என்ன கார்டிலேஜ் இதை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹைலின் கார்டிலேஜ். 3 டைப் ஆஃப் கார்டிலேஜ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹைலின் கார்டிலேஜ் அண்ட் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் அண்ட் எலாஸ்டிக் கார்டிலேஜ். அதில் இந்த ட்ரக்கியா வந்து இட் இஸ் ஃபார்ம்டு பை ஹைலின் கார்டிலேஜ். அதனோட ஷேப் எப்படி இருக்குதுன்னா இட் இஸ் அ சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ அந்த கார்டிலேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒரு சி ஷேப்டு ரிங். ஸோ அப்போ இதனோட போஸ்டீரியர் போர்ஷனில் என்ன இருக்குது, ஸோ அந்த பேக்கில் வந்து ஒன்றுமே இல்லை. பட் இந்த ட்ரெக்கியாவுக்கு பின்னாடி என்ன கேரக்டர் இருக்குது, ஈசோஃபேகஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபுட்டை வந்து ஃபுட்டை முழுங்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஈசோஃபேகஸ் டைலேட் ஆகும்போது இந்த ட்ரெக்கியாக்குள்ளே இப்படி வந்து போயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, ட்ரெக்கியாவாக கம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்காக இந்த சி ஷேப்டு ரிங் பின்னாடி பார்த்தா அந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இட் இஸ் கவர்ட் பை ஒன் ஸ்மூத் மசில், தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ட்ரெக்கியாலிஸ் மசில். ஸோ ட்ரெக்கியாலிஸ்னு ஒரு மசில் போஸ்டீரியராக கவர் பண்ணியிருக்கு, ஆன்டீரியராக
ஒரு ஷீ ஷேப்டு cartilage இருக்குது, that is the hyaline cartilage. So the trachea is made up of 16 to 20 she shaped hyaline cartilages, and in between any two cartilages there is a gap இருக்கும் இல்லையா, அந்த கேப்பை கவர் பண்ணி ஃபைப்ரஸ் டிஷ்யூ இருக்கும். அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ இஸ் கண்டினியூஸ் வித் த பெரிகாண்ட்ரியம். அதாவது ஹைலின் எந்த ஒரு கார்ட்லேஜோட அவுட்டர் கவரிங்க்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெரிகாண்ட்ரியம். ஸோ தட் ஃபைப்ரஸ் மெம்பரேன் இஸ் continuous with the perichondrium of the adjacent ring. So it's a cartilaginous structure. Posteriorly it is covered by, actually posteriorly it is deficient, but it is covered by one muscle that is called trachealis muscle. So as a tube, எதுக்காக இந்த arrangement இருக்குன்னா to keep the trachea always in a pattern, always in a ஓப்பனிங் பொசிஷனில் இருக்கிறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இதனோட ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் இன்னர் டு அவுட்டர், வாட் ஆர் த லைனிங் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ட்ரெக்கியா அப் டு த மெயின் ப்ராங்கஸ் வரைக்குமே டிப்பிக்கல் ஃபீச்சர்ஸ் தான், தட் இஸ் த cartilaginous structure தான். Then when it enter into the pulmonary region, pulmonary portion, what are the different features ன்றத நாம segment by segment பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் the trachea, ட்ரெக்கியாவோட ஸ்ட்ரக்சர். ஓகே, so next to the trachea, main bronchus and the lobar and the segmental bronchus னு சொன்னோம். ஸோ bronchus எல்லாமே இந்த cartilaginous structure இருக்கும். ஃப்ரம் த bronchusலேருந்து bronchioles போகும்போது அதனோட டயமீட்டர் ரொம்ப கீழே இருக்கும். ஸோ அதாவது less than 1 millimeterக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அந்த bronchioles-ல இந்த cartilage இருக்கா இல்லையா, whether cartilage, if the cartilage is present, how it looks like அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, what about the respiratory bronchiole and alveolar sac, that is the respiratory unit of the lung. So from next class onward we are going to see about the structure of the trachea and the respiratory portion of the lung.